வணக்கம். வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த முத்தரையர் சமூகத்தினுடைய அரசியல் சிறுபான்மை சமூகத்திடம் இருக்கிறது. இதை மீட்பதற்காக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நமது சமூக உறவுகள் வருகிற ஜனவரி 25 அன்று திருச்சியை நோக்கி வரவங்களை அன்போடு அழைத்து, எதற்காக இந்த மாநாடு அப்படின்னா 30லிருந்து 40 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு முத்தரையருக்கு தான் வாக்களித்தார்னு சொன்னால் 30லிருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபைக்கு போகணும். ஆனால் இன்றைக்கி அதிமுகவிலும் திமுகவிலும் சேர்த்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கும். இதை மாற்றணும். நாமளும் அரசியல்வாதியாக மாறணும். அரசியல் அதிகாரம் ஒன்று தான் இந்த மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்தும் என்பதை மனதிலே வைத்து வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசம் கட்சியும் இந்த பெரும் மாநாடை ஏற்பாடு செய்திருக்கிறது. தமிழகத்திலே எந்த சமூகம் எல்லாம் மாநாடு என்கிற பெயரிலே பெரும் கூட்டத்தை கூட்டுகிறார்களோ அவர்களை பார்த்து மட்டும்தான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் பயப்படுகிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறார்கள். அந்த வரிசையில் பார்க்கும்போது எந்த சமூகமெல்லாம் தமிழகத்திலே திரளுகிற சமூகமாக அமைப்பாக திரளுகிற சமூகமாக எந்த சமூகமெல்லாம் இருக்கிறதோ அவர்களை பார்த்து மட்டும்தான் திராவிட கட்சிகள் பயப்படுகிறது. அவர்களை கூட்டணி என்கிற பெயரிலே ஒட்டுமொத்தமாக அந்த சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர்களை சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதி ஆக்குகிறார்கள். அதே போல இந்த முத்தரையர் சமூகமும் தமிழர் தேசம் என்கிற பெயரில் சட்டமன்ற பாராளுமன்ற உள்ளாட்சி பிரதிநிதியாக கூட்டணி என்கிற பேரில் வந்தால் மட்டுமே நமக்கான அரசியல் அதிகாரம் கிடைக்கும். அந்த அரசியல் அதிகாரம் கிடைக்க வேணும்னு சொன்னால் நாமெல்லாம் பெரும் கூட்டமாக திருச்சியிலே கூடணும். கட்சியை மறந்துடணும். நான் அதிமுகக்காரன், திமுகக்காரன், பிஜேபி, காங்கிரஸ்ன்னு சொல்லாமல் நான் முதலிலே ஒரு முத்தரையன், அதற்கு பிறகுதான் அதிமுக, திமுக, பிஜேபி போன்ற கட்சிகளில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து அனைவருமே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு நமக்கான அரசியல் அதிகாரத்தை மீட்க வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி.